Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் அவருடைய மகா கருணையை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு யாருமே உணவு உண்ணாமல் போஜனம் பண்ணாமல் இருப்பதை அவர் விரும்பவில்லை. அதனால்தான் அனைவருக்கும் போஜனம் பண்ணுவதற்கேற்ற உணவை அளிக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு சொன்ன இந்த விஷயம் சாத்தியமில்லை என்று அப்போஸ்தலர்கள் யோசித்திருக்கலாம். ஏனென்றால் அங்கே ஆண்கள் மட்டும் கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு கூட நம் திருமண நிகழ்விலே உணவு பரிமாறும் விஷயத்திலே சில சமயங்களிலே தீர்ந்து போகிறது. அதுபோலத்தான் அதே சூழல் அங்கு இயேசு இருந்தார். அங்கே ஆண்கள் மட்டும் கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தார்கள். பெண்கள், குழந்தைகள் என்று எல்லாருமே இருந்தார்கள். அந்த சமயத்தில் அந்திரேயா, இதோ இங்கிருந்து ஒரு சிறுவனிடம் 5 பார்லி ரொட்டிகளும் 2 சிறிய மீன்களும் இருக்கின்றன, ஆனால் இத்தனை பேருக்கு அது எப்படி போதுமானது என்று கேட்டார். அன்றிருந்த மக்கள் பொதுவாக பார்லி ரொட்டியை சாப்பிட்டார்கள். இன்றைக்கு நாம் எப்படி ரொம்ப பிரபலமாக நம் இரவு உணவிலே இந்த சப்பாத்தி என்று நம் உணவாக அருந்துகிறோம், டின்னராக சாப்பிடுகிறோம். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த சப்பாத்தின்றது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதுபோல் அன்றுள்ள மக்களுக்கு இந்த பார்லி ரொட்டி ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். சிறுவன் வைத்திருந்த 2 சிறிய மீன்கள் கருவாடாக இருந்திருக்கலாம். இதை மட்டும் வைத்து இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? மக்களை இயேசு உபசரிக்க ஆசைப்பட்டார். அதனால்தான் அங்கே இருந்தவர்களை புல்வெளியில் சின்ன சின்ன கூட்டமாக உட்கார சொன்னார். அதாவது 100 50 பேராக அமர வைத்தார். அதற்கு பிறகு ரொட்டிக்காகவும் மீனுக்காகவும் இயேசு தன்னுடைய பிதாவினிடத்திலே ஜெபம் செய்தார். அந்த சமயத்தில் இயேசு ஆண்டவரிடம் நன்றி சொன்னது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. இன்றைக்கு நாமும் கூட உணவின் போது, அதாவது சாப்பிடுவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு, ஆண்டவர் இந்த உணவு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்ல பிறகு நாம் உணவை உண்போமா? அப்படி உண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். ஏனென்றால் உணவு ஆண்டவரிடமிருந்து தான் வருகிறது. சாப்பிடுவதற்கு முன்பு நாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை இயேசுவின் உதாரணத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு இயேசு ரொட்டியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். மக்கள் எல்லாரும் வயிறார திருப்தியாக சாப்பிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் கூட மிக பசியோடு இருக்கலாம். அவர்களுக்கு வாயார இந்த வயிறு திருப்தியாகும் வரைக்கு அவர்களுக்கு சாப்பாடு உணவுகளை பரிமாறுவது நமக்கு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கும். இன்றைக்கு கூட எத்தனை ஏழை எளிய மக்கள் பசியில் வாடி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இயேசு அப்படிதான் செய்தார். இது குறித்து நாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் சேமிக்கும் பழக்கம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். உணவை சேமிப்பது மட்டுமல்ல, பொருளாதாரத்தை கூட சேமிக்கலாம்.
இன்றைக்கி எத்தனை பேருக்கு சேமிப்பு பழக்கம் இருக்கிறது? எவ்வளோ சம்பாதித்தாலும் சேமிப்பதுன்றது இல்லை. சேமிப்பது இருந்தாலே அநேக தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தபடியே அவர்கள் சேர்ந்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடையை நிரப்பினார்கள். அது மீதி எவ்வளோ ஆயிடுச்சு? 12 கூடைகள் வந்தது. இன்றைக்கு நாமும் கூட உணவினுடைய அருமையை தெரிந்திருந்தால் எந்த உணவையும் நாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நான் பார்ப்பேன், வெளியே ரோட்டோரத்தில் இந்த குப்பை தொட்டிகளில் அநேகமாக சாப்பிட்ற உணவுக்கு தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் உணவினுடைய அருமை தெரியாமல் இருக்கிறோம். எத்தனை எளிய மக்களுக்கு உணவுடைய அருமை தெரியும். ஒன்றுமே மீதம் இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் திருப்தியாக சாப்பிடுவார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்து மூலியமாக, இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் பசி என்று வருபவர்களுக்கு வயிறார உணவை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதில் தான் அதிக சந்தோஷம். அவருடைய முன் உதாரணத்தை நாம் கடைபிடிப்போமே ஆனால் அனைவருக்கும் நாம் பதிலாக இருப்போம். இன்றைக்கு எத்தனையோ பேர் மற்றவர்களை பார்த்து கேள்வி தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எப்போது நாம் பதிலை தருபவர்களாக இருக்க போகிறோம்? கேள்வி கேட்பது சுலபம், ஆனால் பதில் தருவதோ மிக ஞானமானது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய சுபாவத்தை நாமும் பின்பற்ற, அவர் எப்படியாக சேமிக்கும் பழக்கத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதுபோல் நாமும் கூட நம்மளுடைய தேவைகளுக்கு சேமிப்பது என்ற ஒரு வழக்கத்தை உண்டு பண்ண நாம் ஜெபிப்போமா? சோத்துங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த மத்தேயு அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் அப்பா, போஜனம் பண்ணுவதற்கு ஏற்றவாறு அது மீதியாக இருந்தால் அதை சேமிக்கிற பழக்கத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர்கள். அப்போ இது போஜனமாக மட்டுமல்ல, உணவுப் பொருளாக மட்டுமல்ல, அப்போ பொருளாதார தேவைகளுக்கு கூட, எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் நாங்கள் அதை செலவு செய்து மீதி இருக்கிறதை நாங்கள் சேமிக்க எங்களுக்கு கற்றுத்தர மாட்டோம். அப்போ இன்றைக்கு அநேக மக்களுக்கு இந்த சேமிக்கும் பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. அநேகமாக சேமித்தாலே வருடம் முழுவதுமாக அப்போ எங்களுக்கு தேவையானதை நாங்களே பூர்த்தி செய்ய முடியும் என்று நீர் காட்டுகிறீர்கள். சொத்துங்கத்தாவை எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நான் ஜெபிக்கின்ற கத்தாவை, அவர்களுக்கும் இந்த சேமிக்கும் பழக்கத்துக்காக தகுந்த ஞானத்தை தந்தோம் நான் ஜெபிக்கின்ற கத்தாவை. சொத்துங்கத்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவை. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.